வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பெருசா சம்பவம் எதுவும் ஏற்படல. காலையில வாங்குன அடியிலருந்து மீண்டு வந்துருச்சுன்னே சொல்லலாம். வெறும் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி வெறும் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் குடுத்திருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, தொடர்ந்து நம்ம தப்பிக்க முடியுமான்னு கேட்டா, அது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான செய்திகளா தான் வந்து இருக்கு. ஸோ திரும்பவும் குளோபல் டென்ஷன் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சதா இருக்கு. வெறும் 2000 கோடிக்குள்ள தான் வந்து வித்திருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 2400 கோடிக்கு நெட்டா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராலா ஒரு பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போதும் ஒரு 1% வரைக்கான இறக்கத்த என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ என்னதான் நிஃப்டி ஓரளவு ரெக்கவர வந்து குடுத்திருந்தாலும் கூட, ஆல்மோஸ்ட் அதுவும் 1% கிட்ட தான் இருக்கு. பட் இருந்தும் என்னோட போர்ட்ஃபோலியோல இன்னைக்கு டேல 1% வரைக்கான சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா, நேத்து நைட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ வந்து நாங்க அ மறிச்சு நிப்போம். எந்த கப்பலும் ஈரானுக்கு போயிட்டு வர முடியாது அப்படின்ட்டு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியில மற்ற நாடுகளுக்கு கப்பல்கள் வந்து போகலாம், வரலாம். ஆனா, ஈரானுக்கு மட்டும் போகக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளைய வந்து ட்ரம்ப் போட்டிருக்காங்க. அப்படி போயிட்டு வந்தா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். எவனையும் வரவும் விடமாட்டோம், போகவும் விடமாட்டோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்களுடைய போர்க்கப்பல நிறுத்தி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயமுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு தலைவலியா வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து இந்த லெபனான வந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஹெஸ்புல்லா அமைப்புல சேர்ந்த ஒரு 250 பேர வந்து இந்த இஸ்ரேல் ராணுவம் வந்து கொன்னு குவிச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ப்ராக்ஸியா தான் வந்து செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்ட்டு ஈரானோட கைய கட்டி போட்டாங்க. ஈரான்காரன் நியாயமா நடந்துக்கிறான். ஆனா, ஸோ சொன்ன மாரி இவங்க நியாயமா நடந்துக்கிறாங்களான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஸோ ஈரான கட்டி போட்டுட்டு, இந்த பக்கம் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆதரவு குடுத்ததுக்காக லெபனான் அடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, கப்பல போட்டு எவனும் போக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, ஈரான் மட்டும் பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எந்த வகையில இது நியாயம் அப்படின்ட்டு சுத்தமா தெரியல. இவன் ஏதோ ஒரு பக்கம் இருக்கான். இவன் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்து அவன் நாட்டுக்கு கப்பல் போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து வரத்தான் செய்யும். ஸோ டெஃபினட்டா ஈரான் திருப்பி பதிலடி குடுக்கத்தான் போகுது. அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டா வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அமெரிக்கா வந்து அதாவது இந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரூத் வலை மீடியா, சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? ஸோ 158 ஈரானியன் ஷிப்ப வந்து நாங்க அடிச்சு உடைச்சுட்டோம், அழிச்சுட்டோம் அப்படின்ட்டு ஒரு தகவல வந்து போட்டிருக்காங்க. எந்த வகையில இது உண்மையா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஆனா இதுக்கு டெஃபினட்டா ஈரான சேர்ந்த அந்த மிலிட்டரியும் வந்து பதிலடி குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா வந்திருக்கு. அப்ப இந்த சீஸ் ஃபயர் என்னங்க ஆகுறதுன்னு கேட்டா, அது அவ்வளதான். ஸோ சும்மா வந்து ஒரு 2 நாள் போட்டிருக்காங்க. மார்க்கெட் இதனால ஏறியிருக்கு. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா பணம் பண்ணணும்ல. அதனால ஸோ திரும்ப பணம் பண்றதுக்கான ஒரு வேலைய வந்து ட்ரம்ப் ஆரம்பிச்சுட்டான். ஸோ எப்படி திரும்பினாலும் லாபம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் லாபம் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில தான் இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. திருப்பி அவன் வந்து அவங்களுடைய போர்க்கப்பல அடிச்சு உடைக்க போறாங்களா என்னங்கிறதும் நமக்கு இன்னும் தெளிவா தெரியாம இருக்கு. ஸோ இந்த விஷயம் இன்னும் முத்த முத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து நம்ம மார்க்கெட்ல ஏற்படலாம். ஆனா, இப்போ வரைக்கும் பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இந்த க்ரூட் ஆயில்லயோ, இல்ல யுஎஸ் மார்க்கெட்லயோ வந்து ஏற்படல. க்ரூட் ஆயில் வெறும் 4% தான் ஏறியிருக்கு. பட் இன்னைக்கு டேல காலையிலலாம் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 7% வரைக்கான ஏற்றத்தெல்லாம் குடுத்திருந்தது. அது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சரிஞ்சு தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, 10, 15% கூட ஏறுனாலும் ஏறலாம். ஏன்னா, நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அந்த மாரியான விஷயமா வந்து இருக்கு. ஸோ, இந்த 158 கப்பல் விஷயம் உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். உண்மையா இருக்கும் பட்சத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா, போர் வேகமா ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ, ஒரு பக்கம் இவங்களுடைய சப்போர்ட் குரூப்ப தடுக்குறாங்க, உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எந்த விதமான உதவியும் வந்து கடல் வழியில வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ட்ரம்ப் வந்து உறுதியா இருக்காங்க. ஆக மொத்தத்துல சுத்தி வளைச்சு லாக் பண்ணி, ஸோ ஈரான வந்து முடிக்கிறதுக்கான ஒரு திட்டமா கூட இந்த சீஸ் ஃபயர் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுபோக பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, சில ஃபைட்டர் ஜெட்ட சவுதி அரேபியாவுக்கு குடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு 13,000 வீரர்கள் கிட்ட குடுத்துருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இது எதுக்குன்னு தெரியல. ஸோ ரீசென்ட்டா அவங்க 2 பேரும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க. அதன் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, இப்போ இந்த போர் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி பண்றது, ஸோ இது வேற ஏதோ ஒரு கணக்கோ அப்படின்ட்டு யோசிக்க தோணும். எல்லாத்துக்கும் யோசிப்பாங்க.
ஸோ எல்லா பக்கமும் சுத்தி கித்தி போட்டு அடிக்க போறாங்களா என்னன்ட்டும் நமக்கு வந்து தெரியல. ஸோ இதில உட்காந்துட்டு பாகிஸ்தான் வந்து மீடியேட்டரா இருக்கான்ட்டு ஒரு பெருமை பேச்சு வேற. ஸோ எல்லா பக்கமும் பெருமையா வந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் டம்மி. அவன வந்து அமெரிக்காக்காரன் வச்சு பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்குன்னா, நம்ம வந்து டம்மியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பாகிஸ்தான நடுவுல இழுத்து போட்டு வந்து இந்த விஷயத்த வந்து அமெரிக்காக்காரன் பண்றான். இது அவனுடைய பிளான் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே அப்பட்டமா வந்து நமக்கு தெரிய வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பிரச்சனை. இது நமக்கும் பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். நமக்கு தான் பிரச்சனை. என்னன்னா, ஸோ சைனா பார்த்தீங்கன்னா, புது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ட பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கிட்ட வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அண்ட் இந்த ஆப்கானிஸ்தான் பார்டருக்கு நடுவுல வந்து இந்த இடத்த புது டிஸ்ட்ரிக்ட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா நமக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் செய்திகள் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அங்கங்க. இப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம கூட வருவதற்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி தகவல் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அத மேபி வந்து உடைச்சு எறியறதுக்காக சீனாவோட உதவிய பாகிஸ்தான் நாடியிருக்கான்ட்டும் நமக்கு தெரியல. ஸோ இந்த குளோபல் பதற்றம் இன்னும் எங்கெல்லாம் போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ எதுவும் நடக்காம சிம்பிளா முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. பட் பெருசாச்சுன்னா எல்லாத்துக்கும் தலைவலி தான். அடுத்தது நம்ம செய்திகளுக்குள்ள போவோம். ஸோ இதோட இம்பாக்ட் நாளைக்கு மேபி மார்க்கெட்ல ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டக்குன்னு ஒரு 2% விழுந்தவொடனே ஓடி போய் வாங்காம, ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துக்கு வந்ததுன்னா, உங்க பிளான எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டா இருக்கு. அடுத்தது ஸோ எல்&டி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்&டி என்ன ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி புஷ்னால அவங்களுடைய ரெவென்யூ 3 மடங்கு வந்து உயரும் இந்த நியூக்ளியர் எனர்ஜி பிசினஸ் மூலியமா அப்படின்ட்டு ஒரு தகவல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நாட்டுல நியூக்ளியர் புஷ் பார்த்தீங்கன்னா, வேகமா நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல ஒரு 5, 10 வருஷத்துல நியூக்ளியர் எனர்ஜி ஒரு பெரிய கெப்பாசிட்டிய கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இதனால இந்த கட்டுமான நிறுவனங்களும் பெரிய ஒரு பயன் அடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஓடிட்டு இருக்கு. ஸோ இது எல்&டி கிட்ட வந்து வந்த அப்டேட்டா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த டென்ஷனுக்கு நடுவுல இது ஒரு ரெக்கவரியும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு கிடைச்சா தான் நம்மளால வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எனக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேபி கிடைக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ கோல் இந்தியா கிட்டேருந்து அப்டேட். ஸோ கோல் இந்தியாவோட ரிசல்ட் இந்த மாதம் வந்து இருக்கு. ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது 2வது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் வந்து கோல் இந்தியா குடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படியும் வந்து ஒரு ரூ. 5லேருந்து ஒரு ரூ. 6 வரைக்கும் டிவிடெண்ட் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல டிவிடெண்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரூ. 5.50 கிட்ட இந்த வருஷம் டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ எப்படியும் நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிவிடெண்ட் மூலியமா வந்துரும். அதுக்கு பெட்டர் ரேஞ்சில வாங்கியிருக்கணும். ஸோ கண்ட ரேஞ்சில நம்ம வாங்கியிருந்தோம்னா, கண்டிப்பா அந்த ரிட்டர்ன் கிடைக்காது. அந்த சேஃப்டியும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பிஇஎம்எல் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ பிஇஎம்எல்க்கு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கான ஒரு ஆர்டரா வந்து இருக்கு. 336 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட பிஇஎம்எல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது பிஇஎம்எல்ல பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு செய்தியா வந்திருக்கு. ஸோ இதுதான் ஸ்டாக்ஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டாவும் இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் எதுவும் இல்ல. இருந்ததுன்னா அத நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பங்குகள் பற்றியான ரிசல்ட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோல பல தகவல் நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!